ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போது பேப்பர் ஐக்யூ. இது நான் ஆல்ரெடி விளையாண்டேன். இங்கே பாருங்க, பிளாட்டினம் வரைக்கும் சும்மா விளையாண்டு பார்த்தேன். நேற்று விளையாண்டேன், கொஞ்சம் அப்படியே ஏற்றி இன்றைக்கி ப்ரான்ஸ்லேருந்து பிளாட்டினம் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ இங்கே இருக்கேன், இதெல்லாம் பண்ணலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கொண்டுட்டா ஃபஸ்ட் என்ட்ரியே சாவு கைஸ். வருத்தமாக இருக்கு. ஐயோ, இது வேற கைஸ். ஆடு மேலே ஆடு மேலே ஆடு இல்லை அப்படின்ற மாதிரி ஆடாக போடுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போன சாவுட்டா. ஜஸ்ட் மிஸ் அவங்களை கொண்டு போட்டோம். நைஸாக உள்ள போட்டுட்டேன் காய். எப்படியோ வெற்றி. அவ்வளோ பாவிகளா, நேரத்தை என்னையோ பண்ணிட்டாங்க இந்த பச்சை கலர் மண்டையன். வரேன் பார்த்தீங்களா, என் பிளேஸ் ஆக்குபை பண்ணேன். இப்போ நான் அவன் பிளேஸ் நான் ஆக்குபை பண்ணிட்டேன். என்ன கைஸ், வேலைக்கு கொண்டு தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம் போல. நம்மளும் கொண்டு தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். கொண்டுட்டான் பார்த்தீங்களா, சாவு தான். என்ன வேற வேலை ஃபுல்லாயிட்டு பரவாயில்ல. சின்னத்துக்கு போய்க்கலாம், பெருசாக எடுத்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா ஆன்லாகுடு, அது எங்கே இருக்கோ நேரம் போயிடும். பெருசாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒன்று எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாக சனியாகும். இந்த பெரிய இடத்துக்கு போய்க்கலாம். பெரிய இடத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் போட்டோம். ஹாட் போனால் வர மாட்டேங்குது. எவன்டா நீ? தெரியாமல் கொண்டேன்னா தெரிஞ்சு கொண்டேன் வச்சுக்கோ. இவனா இல்லை அந்த இடத்துல இல்லை. ஐயோ, சாக போகாது. காசு எவன்டா அது? என்ன பயன்படுத்த அழிக்க வந்தான். அழிஞ்சு போய் என்கிட்ட வச்சுக்கூடாது. தேவையில்லாமல் ஏன்னா வேணா வாங்க சேர்ந்து இந்த கேம் முடியுமான்னு பார்ப்போம். டோர்னமெண்ட்லாம் இருக்குல்ல, போய் பார்க்கலாம். லைவாக போகலாம். இது காய்ஸ், இது கொஞ்சம் ஈஸியான கேம் தெரில. எனக்கு இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இருந்தும் இவ்வளோ அவுட் ஆகிறேன்னா நான் எவ்வளோ ஈஸியாக இருக்கேன். எனக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு நல்ல ட்ரிக், யூஸ் பண்ணி பாருங்க. போய்க்காம இந்த மாதிரி எட்ஜஸ்லேருந்து தூக்கி வேண்டிதான். இல்லை இந்த கேமு எப்படி சாப்பிடணும்னு தெரில, என்ன ஆகணும்னு தெரில. செத்து போயிடுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜில் ஸ்பான் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த இடத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவேன். இவங்க அந்த மாதிரி பண்ணால் என்ன தான் ஃபஸ்ட்டு நான் கொண்டுருக்கேன். எவனுக்கு கமெண்ட் செக்ஷன் திட்ட வேண்டாம். ஐயோ, மறுபடியும் கொண்டுனே பேசிக்கிட்டே கொண்டு. இப்போ நான் செத்துருப்பேன், சூசைட் ஆகிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இங்கே உண்டாவேன் வரான். நல்ல வேலை. ஓ மை காட், இத்தனை நேரம் நான் கொண்டுட்டு இருந்தேன். இப்போ என் கொண்டுட்டேன். இங்கே பாருங்க, ஓவராக வருது. கடுப்பாவது இருக்கு. இது 69 எல்லாத்தையும் ஆக்கிடுறேன். எப்படியா இந்த வாட்டி பாருங்க ஐஸ், நான் இந்த வாட்டி நான் அவுட் ஆகாமல் வின் ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வாட்டி கூட இந்த கிரகத்தை, இந்த பிளேஸ், சாரி இந்த கண்ட்ரியோ, இந்த இதுவோ ஸ்டேட்டையோ
ஃபில் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லை நெக்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் என் பேர் இந்த லாஸ்ட் டைம் இப்போ நான் விளையாடுவேன். அது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் அவுட் ஆகிட்டேன். இந்த லாஸ்ட் டைம் இந்த வாட்டி மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா அதனால் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணணும், மறக்காமல் பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, மறக்காமல் கன்ஃபார்ம் பண்ணணும். கைஸ் ஏமாற்றக்கூடாது, பண்ணணும். வின் ஆகிட்டேன்னா பண்ணணும். கைஸ் மறக்காதீங்க, கன்ஃபார்ம் பண்ணணும். நான் விட மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது சீட்டிங்கில். இந்த வாட்டி இதில் மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன்னா ஆல் சப்ஸ்கிரைபர் இப்போ மட்டும் நான் பிரிச்சு விட்டுருந்தேன்னா செத்து போயிருப்பேன். என்னத்துக்கு வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. ஆனால் இது 100% இல்லை, 100% ஃபஸ்ட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது எப்படி இந்த ஓகேல 100% ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது நல்ல டீல் தானே. போனஸ் லெவல் ஒன்று வர வைப்பேன், அப்படி வந்துட்டேன்னா சப்ஸ்கிரைப். எந்த சீட்டிங் நான் பண்ண மாட்டேன். உங்கள் கண்மோட தான் எந்த எடிட்டும் எனக்கு பண்ண தெரியாது. சின்ன பையன் தான், எனக்கு ஒரு எடிட்டும் பண்ண தெரியாது. சத்தியமாக எனக்கு ஒரு எடிட்டும் பண்ண தெரியாது. கன்ஃபார்ம் பண்ணணும், இப்போவே சொல்லிட்டேன். நீ என்னதான் சொல்கிறது, நான் எதுக்குடா பண்ணணும், ஏன் இஷ்டம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ் கைஸ். இது ஒரு மோட்டிவேஷன். சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா. 100% வந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணல. 100% வரலன்னா நானே விட்டுடுறேன். 100% அதாவது ஃபுல்லாக போனஸ் லெவல் 100% ஆயிடுச்சுன்னா போனஸ் லெவல் வரும். இதுதான் அந்த போனஸ் கேம். இப்போ அதாவது ப்ளீஸ் காய்ஸ் தயவு செஞ்சு காய்ஸ் ப்ளீஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க. ப்ளீஸ் காய்ஸ் ப்ளீஸ் உங்கள் கஷ்டப்பட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி கமெண்ட்டில் ஒன்று போடுங்க. ஏதாவது கமெண்ட்டில் போடுங்க கைஸ். யாருமே கமெண்ட்டே பண்ணுறதில்ல, நானும் படிக்கிறதே இல்லை. கடவுளே தளபதி அப்படின்ட்டு போடுங்க. சரி தலை ஃபேன் யாருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தளபதி தலையோட பிடிக்கும். அதுக்குன்னு தளபதியே பிடிச்சினா நீங்கள் அதுக்கு மேலே எனக்கு பிடிக்கும். அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. என்ன தப்பு செய்கிறேன் நான், நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேன். சரி நானே சொல்லிக்கூடாதான் நல்ல வீடியோன்னு, இன்னொன்று சொல்கிறேன். என்ன சாவுறேன் என்னமோ வருது. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேன் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைபேஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். எனக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட இந்த கேம் முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் கேமில் பார்த்துக்கலாமா. ஸோ இதுதான் லாஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேமும் முடியும். அதாவது இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கேம் வேணும்னா இதுக்கு பார்ட் 2 பேப்பர் ஐக்யூ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, போட்டு விட்றேன். இப்போது இந்த கேம் முடிஞ்சோடனே இதை நான் ஆஃப் பண்ணிடுவேன். வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே காய்ஸ், இதே போது என்ன இருக்குன்னு காட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ்.
ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்கள்.